அந்த பஞ்சத்துல மீட்பதற்காக இந்த 11 அண்ணன் தம்பிகளும் கூட அப்பா அம்மா கூட யோசேப்பை தேடி போறாங்க. அல்லேலூயா. அந்த தரிசனங்கள் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. எந்த சொப்பனங்கள் நிமித்தமா அவர்கள் பகைத்தார்களோ, எந்த சொப்பனத்து நிமித்தமாக அவர் படுகுழியில போனாரோ, எந்த சொப்பனத்து நிமித்தமாக படுகுழியில போயிட்டு ஆமென் அப்புறம் போத்திவாரி வீட்டுக்கு அடிமையா போனாரோ, எந்த சொப்பனத்து நிமித்தம் அவர்கள் பகைத்து அவன் போத்திவாரி வீட்டுக்கு அடிமையா போய் ஜெயிலுக்கு போனாரோ, அதே பார்வோனுக்கு கொடுத்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனாலேயே அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். இஸ்ரவேலில் முதிர் வயதிலே, அதாவது இஸ்ரவேல்னா யாக்கோபு. யாக்கோபு முதிர் வயதிலே, யோசேப்பு கடைசி பிள்ளை முந்தின பிள்ளை. யோசேப்பு தனக்கு பிறந்ததினால், முதிர் வயதினாலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவன் அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்து வித்தான். பலவர்ணமான அங்கியை செய்து வித்தான். நல்ல ட்ரெஸ் போட்டுச்சு, நல்ல ட்ரெஸ், கலர் டிசைன் பலவர்ணமான அங்கியை. அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவருடைய இந்த பலவர்ண அங்கியை கிழிக்கிறார்கள் தன் சகோதரனால. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கைகள் கால்கள் மானடிக்கும் பொழுது, தலையில முள்முடி சுடப்படும் பொழுது, ஆமன் உழுது அவர் சரீரம் உழுது நிலம் போல காயப்படும் பொழுது, ரத்தம் சிந்தப்படும் பொழுது அவருடைய அங்கியை எடுத்து கிழித்தார்கள், பங்கிட்டு போட்டார்கள். இதே போலதான் அவர்களுடைய சகோதரர்கள் கூட யோசேப்பு பின்னாடி அப்படி செய்கிறார்கள் பாருங்க. அப்ப இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவன் அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்து வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறது அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவருக்கு 11 அண்ணன் தம்பிங்க, இவரோடு சேர்த்தா 12 பேர். என்ன நடக்குது? யோசேப்பை பகைக்கிறாங்க, எல்லாம் ஒண்ணு கூட்டானுங்க. ஆனா யோசேப்பு நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷன். ஏதோ இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு கடைசி பிறந்ததுனால் மாத்திரம் இல்ல, எப்பொழுது ஜெபிக்கிற மனுஷன், தேவ தரிசனங்களை காண்கிற மனுஷன், தேவ கிருபையை பெற்ற மனுஷனால்தான் அவர் தகப்பன் எடுத்து நல்ல ஒரு தயவு பெற்றிருக்கான். எதனால? 5ஆம் வசனம் பாருங்க. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு, அவர் சொப்பனத்தை தரிசனங்களை காண்கின்ற ஒரு மனுஷனாக இருந்தான். யோசேப்பு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். பாருங்க, கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்திருக்காரு, வெளிப்பாடு சொன்னதுனால பகைக்கிறாங்க, காரணமே இல்லாம பகைக்கிறாங்க. வெளிப்பாடு கர்த்தருடைய அபிஷேகத்தினால் வருகிறது. கர்த்தருடைய வெளிப்பாடு கொடுக்கிறார்கள். கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கும் போது அவர் நம்ம கூட பேசுகிறார். எதிர்காலத்துல வருகின்ற காரியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது பகைக்கிறார்கள். இவன் எந்த ஒரு தப்பும் செய்யல, கர்த்தர் சொல்றதை காண்பிக்கிறது அப்படியே சொல்றான். இதனால அவர்கள் பகைக்கிறார்கள். 11 அண்ணன் தம்பிகளும் பகைக்கிறார்கள். யோசேப்பு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்க. நீங்க பகைத்தாலும் பரவாயில்ல, கடவுள் காண்பிக்கிறது நான் சொல்கிறது கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது. பாருங்க என்ன சொல்றாரு. வயலில் அறுவடை செஞ்சுன்னு இருக்கிறோம், நான் நெல்லு கட்டு போட்டிருக்கேன், என்னுடைய அரிக்கட்டு மட்டும் எழுந்து நிக்குது, உங்களோட அரிக்கட்டுல என்ன அரிக்கட்டு வணங்கி நின்று கொண்டிருக்கிறது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தரிசனத்தை யோசேப்புக்கு கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து தானே தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பார். யோசேப்பு எதிர்காலத்துல இவர்கள் பஞ்சத்துல மாட்டிக்கொள்வார்கள், யோசேப்பு எகிப்துல போய் அங்க பெரிய அதிகாரியாக மாறி இவர்களுக்கு போஷிப்பார்கள் என்று கர்த்தர் முன்னாடியே வெளிப்பாடு கொடுத்துட்டார். உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கும், கணவர் எதிர்காலத்துக்கும், நம்மளுடைய குடும்ப எதிர்காலத்துக்கும், ஊழியத்தின் எதிர்காலத்திலும் நாம் எப்படி செய்வோம் என்று கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவன். அவர் நம்ம ஜீவன் உள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் பூமியில் எது நடக்க வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய தீர்க்க தரிசிக்கு சொல்லாமல் செய்ய மாட்டாரு. அவர் தரிசனங்களை காண்பிக்கிற தேவன், வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவன். அப்ப நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்கோம், நம் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், என்ன படிப்பார்கள் என்று நாம் தரிசனங்களை, சொப்பனங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளோட சுயமாய் செய்யாதபடி அவர் சமூகத்துல காத்திருந்து செபித்து ஆராதித்து, அப்பா என் பிள்ளைகள் என்ன 12வது பாஸ் பண்ணியிருக்காங்க, 11வது பாஸ் பண்ணியிருக்காங்க, 10வது பாஸ் பண்ணியிருக்காங்க, 10வதுக்கு அப்புறம் நாங்க எந்த கிளாஸ் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணுமா, செகண்ட் குரூப் எடுக்கணுமா, தேர்ட் குரூப் எடுக்கணுமா, காலேஜ் முடிச்சுட்டாங்க எந்த காலேஜ் சேர்க்கணும், என்ன குரூப் எடுக்கணும், கர்த்தர்கிட்ட கேளுங்க, வெளிப்பாடு கேளுங்க. ரொம்ப முக்கியம். அவர் ஜீவனுள்ள தேவன், பேசிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது இங்க? அப்ப அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொப்பனத்தை கொடுக்கிறார்.
அறுவடை செய்யறாங்க, விவசாயம் செய்யறதுனா உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். அப்ப அந்த அரிக்கட்டுகளை எடுத்து யோசேப்பினுடைய அரிக்கட்டு மாட்டம் நிமிர்ந்து நிற்கிறது, தன்னுடைய சகோதரர்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறது. இது சொல்லும்போது ஏற்கனவே சொப்பனங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப பகைப்பார்கள், ஆனா இந்த சொப்பனங்கள் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பகைக்கிறார்கள். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சொப்பனத்தை காண்பிக்கிறார். எனக்கு ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நானும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். என்ன சொப்பனம் என்றால், நான் ஜனங்கள் எல்லாமே திரளான ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மனிதர் கம்ப்யூட்டர்ல வந்து என்ன பண்றது, பேரு அட்ரஸ் எல்லாம் கேட்டு பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் போய் கேட்கிறேன், நீங்க ஒருத்தர் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்போ இவங்க போவாங்க? ரொம்ப லேட் ஆகாம இவ்வளவு ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறார்களே, எனக்கு ஒரு லேப்டாப் கொடுங்க, எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுங்க, நானும் வந்து அவர்களை பதிவு பண்றேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். சரி, இவங்களாம் எங்க போறான்னு சொல்லிட்டு நான் கனவுல நான் கேட்கறேன். அப்போ வந்து ஒரு சில போட்டோஸ் பாக்குறேன் நான். அதுல வந்து டிஜிஎஸ் தினகரன் ஐயா, ஒரு சில ஊழிக்காரங்கள், மரித்த ஊழிக்காரங்கள் எல்லாம் பாக்குறாங்க. அவங்க போட்டோ இருக்குது. இவங்களாம் போன இடத்துக்கு தான் இவங்களாம் போறாங்க. இவங்களாம் போன இடத்துக்கு போவதற்காக தான் இவங்க பதிவு பண்ணிட்டு போறாங்க. அது நான் பார்த்தேன். அப்ப இவங்களாம் எங்க போனாங்க? பரலோகத்தில் போயிருக்காங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள். இவர்கள் போவதற்காக அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு, பதிவு பண்ணுவதற்கு ஆட்கள் குறைவா இருக்கிறது. அப்புறம் நான் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி நான் ஒரு கூட்டத்தை பதிவு பண்ணி கொண்டிருந்து எல்லாரையும் அனுப்பி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டர் காலத்தினால கம்ப்யூட்டர் தரிசனங்கள் நம்ம பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அவர்கள் காலகட்டத்துல விவசாயம் பண்றாங்க, விவசாயிக்கு ஏற்ற தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த அந்த அறுவடை செய்த கட்டுகள், நெற்கதிர்கள் கட்டுகள் வந்து இவர்கள் யோசிப்பு நிமிர்ந்து நிற்குது. மீது எல்லாம் அண்ணன் எல்லாருமே வணங்கி கொண்டிருக்கிறது. இதனால் இன்னும் பகைத்தார்கள். பாருங்க, அப்பொழுது 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தரம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாய். புரிஞ்சுக்கிறானுங்க இந்த வசனத்துக்கு, இதை புரிஞ்சுக்கிறானுங்க அந்த தரிசனத்தை சொல்லும் போது. அப்பொழுது அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாய் என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம், அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அது அதிகமாக பகைத்தார்கள். எது நிமித்தங்க? சொப்பனங்கள் நிமித்தம். இவன் அவங்களுக்கு துரோகம் பண்ணல, இவன் அவங்களை பகைக்கல, இவங்க அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளையும் அபகரிக்கல. ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடை சொல்லும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை அவர்கள் சொல்லும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தை சொல்லும் பொழுது, சொப்பனத்தின் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். ஒரு சில நேரத்துல மனிதர்கள் பாத்தீங்கன்னா நம்ம மேல எந்த ஒரு தப்பும் இருக்காது. ஆண்டவர் சமூகத்துல காத்து இருந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டோட அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம், கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடந்து கொண்டு இருப்போம், நம்ம மேல எந்த ஒரு தப்பும் இருக்காது. ஆனா மனிதர்கள் நம்மளை பகைப்பார்கள். பார்த்திருக்கீங்களா? மனிதர்கள் நம்மளை பகைப்பார்கள், வேண்டுமென்னு நம்மளை சண்டைக்கு இழுப்பார்கள். நம்ம அவர்கள் பாதத்துல அவர் பக்கம் போக மாட்டோம், அவர்களுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். யோசேப்பு அவங்களுடைய சகோதரருக்கு எந்த ஒரு துரோகம் பண்ணல. ஆனால் கடவுள் கொடுத்த வெளிப்பாடு, சொப்பனத்தை, தரிசனங்களை சொல்றாரு, அதை நிமித்தம் பகைக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட அநேக பேர் நம்மளை அப்படிதான் பகைக்கிறார்கள். ஆனால் நாம் சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. அவர் நிமித்தம், கிறிஸ்து நிமித்தம் நீங்க துன்பப்பட்டால் பாக்கியவான்கள். என் நிமித்தம் நீங்க துன்பப்பட்டால் தீமையான மொழிகள் உங்கள் பேரில் நீங்க சொல்வாரானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியா இருக்கும். அதனால நமக்கு மேல தப்பே இல்லைங்க, என்னுடைய மாமியார் வந்து திட்டுறாங்க, என் மேல தப்பே இல்லைங்க, என் கணவன் திட்டுறாங்க, என் தப்பே இல்லைங்க, சொந்த பந்தங்கள் வந்து என்ன பகைக்கிறாங்க, ஊர் ஜனங்கள் வந்து பகைக்கிறாங்கன்னா நீங்க சந்தோஷமா எண்ணுங்கள், உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னொரு சொப்பனத்தை பாக்குறாரு பாருங்க, 9ஆம் வசனம். அவன் வேறொரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரன் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். பகைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றதை நான் சொல்லிட்டு சொல்றாரு. அவன் வேறொரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை, தரிசனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இது அவன் தகப்பனுக்கு அவன் சகோதரர் சொன்ன போது, அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரனும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். இன்னொரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. சூரியன் சந்திரன் கூட என்ன வணங்குதுங்க, 11 நட்சத்திரம் வணங்குதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில சொப்பனங்களுக்கு நம்ம அர்த்தம் புரியாது. இதே பார்வோன், இதே பின்னாடி வருது பார்வோன், அவர் ஒரு சொப்பனத்தை பாக்குறாரு. 7 மெலிந்த மாடு வந்து 7 கொளுத்த மாடு சாப்பிடுது. இது அவர் புரிஞ்சிக்க முடியல அவரால். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிதான் பெரிய உயர் அதிகாரியாக பிரதமரா மாறுறாரு யோசேப். அப்போ இன்னைக்கு தானியேல் எல்லாமே பாருங்க, அந்த ஒரு பெரிய தரிசனங்களை ஒருத்தர் பாக்குறாரு, நேபுகாத்நேச்சார் எல்லாம் பாக்குறாரு, இவரெல்லாம் ஒண்ணுமே புரியாது.
ஆனா அது ஒரு சில தரிசனங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியாது, புரியாது. ஆனா ஒரு சில தரிசனங்கள் இப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியும். இது பாருங்க, இங்க யோசேப்புடைய அண்ணன் தம்பிகளுக்கு தரிசனத்தை அர்த்தத்தை சொல்லல, அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. நீ வந்து என்ன நெருக்கத்தை தான் வணங்குறான்னு சொல்றாரு, அப்ப நாங்க உங்களை வணங்குறோமா அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கினாங்க. சூரியன் சந்திரன் வணங்குற மாதிரியும் 11 நட்சத்திரங்களை வணங்குற மாதிரி சொல்றாரு, அப்ப தாயும் தகப்பனும் உங்களை வணங்குறோமான்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இன்னும் அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். இதனால என்ன ஆகுது தெரியுமா? அந்த 11 அண்ணன் இவனை கூட்டின்னு போயிட்டு இவனை சாவடிச்சிடணும், இவனை கொலை பண்ணி போட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாக ஒரு தீய எண்ணம் வந்து அவனை இன்னைக்கு காலி பண்ணிடலாம், யோசேப்பை காலி பண்ணிடலாம். யோசேப்பு மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. யோசேப்பு ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான், யோசேப்பு ஆராதிக்கிற மனுஷனா இருந்தான், யோசேப்பு கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மனுஷனா இருந்தான், யோசேப்பு தேவ தரிசனங்களை பார்க்கிற மனுஷனா இருந்தான். அல்லேலூயா, ஆமென். ஒரு தப்பும் கிடையாது. இதனால சொப்பனங்கள் நிமித்தமாக ஆமென் அவனை சகோதரர்கள் பகைத்து அவனை கொலை செய்யலாம் என்று திட்டமிடுகிறார்கள். கொலை செய்வதற்காக அவர்கள் ஆயத்தமாகவும் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது. 18 வசனம் வாசிக்கிற பாருங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வரை கண்டு அவன் தங்களுக்கு சமயமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவருக்கொருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று, பாருங்க எப்படி பிளான் போறாங்க. சொந்த தம்பியை சகோதரனாக கொலை பண்ணுவதற்காக அவர்கள் அப்படி ஆலோசனை பண்ணுகிறார்கள். நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு திஷ்டி மிருகம் அவனை பறித்தது ஒரு மிருகம் அவனை கொண்டது என்று சொல்லுவோம், பாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பாருங்க, சொப்பனத்தை தரிசனத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 11 பேர் இவனால் எதுவும் பண்ண முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது, வாய்ப்பே கிடையாது. அன்னைக்கே ஒரு செத்து போயிருக்கணும் யோசேப்பு. சொப்பனங்கள் ஆனா ஒரு நாள் பொய் சொல்லாது, அந்த சொப்பனம் தேவ தரிசனங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்து பாருங்க. ரூபன் அதை கேட்டு, பெரிய அண்ணன் கேட்கிறான், ரூபன் அதை கேட்டு அவனை அவர் கைக்கு தப்பி வைத்து அவனை தம் தகப்பனத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம். மூத்த அண்ணன் சொல்றான், அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்த சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கையை வையாமல் அவன் வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள். அவனை சாகடிக்காதீங்கப்பா, அது ஒரு குழி இருக்குப்பா, அது உள்ள போட்டுருங்க. அவன் எப்படின்னா பொழைச்சுன்னு போன்னு சொல்லிட்டு நம்ம கையில அவனை சாகடிக்க தேவையில்ல, அவனை குழியில போல சொல்லிட்டு மூத்த அண்ணன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். நீங்கள் அவன் மேல் கையை வையாமல் அவன் வனாந்தரத்தில் இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்பி வைத்தான். யோசேப்பு சகோதரன் எடுத்து சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவரமான அங்கியை அவர்களை கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது. அது எவ்வளவு பெரிய பள்ளம் தெரியல, ஆனா இங்க தண்ணி இல்ல. தூக்கி போடும் போது அடிபட்டு இருக்கும். தேவதூதர்கள் பாதுகாத்திருப்பார்கள் நினைக்கிறேன். பல விதமான அங்கியை அழுத்தி போட்டார்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கூட அவர் அணிந்திருந்த அணியை இதா பண்ணாங்க, அவர் அங்கிய கழட்டி போட்டார்கள், பங்கிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரும் எந்த ஒரு தப்பு செய்யலையே, இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தப்பு செய்யலையே. அவர் குருடர்களை பார்வையை செய்தாரு, செவிடர்கள் கேட்க செய்தாரு, பிசாசுகளை துரத்தினாரு, மருத்துவரை எழுப்பினாரு, ஜனங்களுக்குள்ளாக இருந்த சகல வியாதிகளை குணமாக்கினாரு, அற்புதங்களை அடையாளங்களை செய்தாரு, நித்தியஜீவனை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா அவரே தான் என்ன பண்ணாங்க, இந்த உலகம் சிலுவையில அறைந்தது. அவர்களுடைய ட்ரெஸ்ஸையும் பங்கிட்டு போட்டார்கள், யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸையும் பங்கிட்டு போட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, அந்த வழியா போன இஸ்மவேலர்கள் எகிப்து போறவங்கிட்ட 20 வெள்ளி காசுக்கு வித்துறாங்க. பின்பு அவர்கள் போதனை செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர் தங்கள் கண்களை ஏறெடுத்த போது இதோ கீலியாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்து கொண்டு போகும்படி கந்தவர்க்கத்தையும் பிசின் தைலத்தையும் வெள்ளி மோளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய மாம்சமாயிருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகமான மீதியானவர்கள் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பு அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கைக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று விட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பிளான் போடுறாங்க, அவனை கொண்டு போடலாம், சாகடிச்சிடலாம். மூத்த அண்ணா ரூபன் சொல்றா, இல்ல அவனை சாக கட்டிக்கூடாது, இந்த குழியில போட்டுடலாம்.
கொண்டு போட்டாங்கன்னா அன்னைக்கு செத்து போயிட்டு இருப்பான் யோசேப்பு. தரிசனங்கள் தரிசனத்தை குத்தவர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். அதுக்கப்புறம் குழியில் விட்டு போனாலும் துஷ்ட மிருகங்கள் வந்து நைட் ஆனா வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரால் ஏற முடியாது, சாப்பிட முடியாது, அப்பவும் மறிச்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூதா என்ற ஒரு சகோதரன் சொல்றான், இல்ல இதோ இஸ்மவேலர் வராங்க, அவங்க கிட்ட வித்துடலாம், அவன் பழிச்சா பழிக்கிட்டேன் சொல்லிட்டு அங்க ஒரு ஆலோசனை வருது. 20 வெள்ளி காசுக்கு விற்கிறார்கள். யோசப்பு 20 வெள்ளி காசுக்கு விற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்கு யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கிறான். எல்லாரும் கவனிங்க, இங்கேயும் அவனுடைய அங்கேயே யோசப்புடைய அங்கேயே கலட்டுகிறார்கள், அங்கே இயேசு கிறிஸ்து அங்கேயே கலட்டுகிறார்கள். இங்கேயும் பலவரமான அங்கேயே போட்டு யாக்கோபு ரொம்ப நேசித்தார். அதே போல பிதாவாகிய தேவன் இவர் நேசகுமாரன் என்று சொன்னார். இவர் யோசப்பு 20 வெள்ளி காசுக்கு விட்டு போட்டார்கள். யூதாஸ் காரியத்தோ 30 வெள்ளி காசுக்கு அங்க காட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்குது? போத்திபார் வீட்டுக்கு அடிமையா போறாரு. போத்திபார் மனைவி செய்யாத தப்பு நிமித்தம் அவருக்கு ஜெயிலுக்கு போறாரு. சொப்பனத்தை காண்கின்றாரு. நல்ல உயர்வான ஸ்தானத்தில் வருவார் என்று பார்த்தா சொப்பனத்துக்கு ஆப்போசிட் நேராக நடக்கிறது வாழ்க்கையில, யோசப்பின் வாழ்க்கையில. சொப்பனங்கள் உடனே நிறைவேறல. தீர்க்க தரிசனங்கள் குறித்த காலத்தில் நிறைவேறும். ஆப்போசிட்டாக நடக்குது. இருக்கிறதுக்கெல்லாம் இன்னும் வணங்கல. அதுக்கப்புறம் படுகுழியில போனாரு. செய்யாத தப்புக்கு போத்திபார் ஜெயிலுக்கு போனாரு. அதுக்கப்புறம் சுடுகாடு தான் போனோம். ஆனா கடவுள் என்ன பண்ணாரு தெரியுமா? பார்வனுக்கும் சொப்பனத்தை கொடுத்து சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி யோசப்பு ஸ்டேட்டா பிரதம மந்திரியா கருத்து மாற்றினார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. யோசப்பு தரிசனங்கள் கண்டான், தரிசனங்கள் நிறைவேறவில்லை, படுகுழியில் தான் போனான். அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக போனான். செய்யாத தப்புக்காக அவன் ஜெயிலுக்கு போனான். அதுக்கப்புறம் தூக்கு மேடைக்கு தான் போனான். கர்த்தர் அப்படி மாத்தல, ஸ்டேட்டா பிரதம மந்திரியா கர்த்தரை மாத்தினார். அப்புறம் வருங்காலத்தில் பெரிய பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சத்துல மீட்பதற்காக இந்த 11 அண்ணன் தம்பிகளும் கூட அப்பா அம்மா கூட யோசப்பை தேடி போறாங்க. அல்லேலூயா. அந்த தரிசனங்கள் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. எந்த சொப்பனங்கள் நிமித்தமா அவர்கள் பகைத்தார்களோ, எந்த சொப்பனத்து நிமித்தமாக அவர் படுகுழியில போனாரோ, எந்த சொப்பனத்தை நிமித்தமாக படுகுழியில போயிட்டு ஆமேன் அப்புறம் போத்திபார் வீட்டுக்கு அடிமையா போனாரோ, எந்த சொப்பனத்து நிமித்தம் அவர்கள் பகைத்து அவன் போத்திபார் வீட்டுக்கு அடிமையா போய் ஜெயிலுக்கு போனாரோ, அதே பார்வோனுக்கு கொடுத்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனாலேயே அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. சொப்பனத்தின் மொத்தம் இவர்கள் பகைத்தப்பட்டார்கள். அதே பார்வன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால இவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. நம்மள தேவனாய் கர்த்தர் ரொம்ப நல்லவர். நம்மளுக்கு அவருடைய அன்பு, அவர் வெளியேறப்பட்டது. அவர் அன்பு எந்த ஒரு உபத்திரமும் பிரச்சனையும் பிரிக்க மாட்டாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. யோசப்பு படுகுழியில போனாலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். போத்திபார் வீட்டுக்கு அடிமையா போனாலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெயிலுக்கு போனாலும் அங்க ஒரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியல. அவன் படுகுழியில் தள்ளினாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை யாரும் தள்ளிவிட முடியல. போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக போனாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவாடுகிற அந்த உறவு யாராலும் பிரிக்க முடியல. யோசேப்பு ஜெயிலுக்கு செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு எவனாலும் யாராலும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில கடந்து போகலாம், ஆனால் நாம் கர்த்தரை விட்டு அன்பை நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. என்னையும் அவரை பிரிக்க முடியாது. ஸ்தேவானை கல்லெடுத்து அடிக்கிறாங்க, அவரை சாகடிக்கிறாங்க. அப்ப கூட அவர் தெய்வ தரிசனங்களை பார்க்கிறார். வானம் திறக்கப்பட்டு இருப்பதும் இதோ வானத்தில் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறது அவர் காண்கிறார். நம்மளை அடிக்கும் பொழுதும் நம்மளை துன்பப்படுத்தும் போது மனிதர்கள் பகைக்கும் பொழுதும் ஒரு காலம் அபிஷேகம் நம்மளை குறைந்து போவதில்லை. அபிஷேகம் இன்னும் கூட்டிக் கொண்டுதான் போகிறது. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். தேவ தரிசனங்கள் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். யோசேப்பு போல எங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவதும் ஆராதிப்பதும் துதிப்பதும் தூக்குவதற்காக நாங்கள் எழுந்து விட்டுவிடக்கூடாது. தகப்பனே உங்க சமூகத்துல நாங்கள் காத்து செபிக்க கத்த கிருபை செய்வீராக. அப்பா சோதரம். அப்பா யோசேப்பு எப்படி நீங்கள் அப்பா படிப்படியாக படுகுழியில் போனாலும் நீங்க கைவிடல, போத்திபார் வீட்டுக்கு அடிமையா போனாலும் கைவிடல, அப்புறம் ஜெயிலுக்கு போனாலும் கைவிடாமல் அவனை பிரதம மந்திரியாக உயர்த்தினது போல எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கொடுத்த தரிசனங்களை நீங்கள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கீங்க ராஜாவே. ஒரு காலம் ஒருபோதும் நாங்கள் பிரச்சனையில மூழ்கி போவதில்லை, கடலில் மூழ்கி போவதில்லை, வியாதியில மூழ்கி போவதில்லை. எங்களை உயர்த்தி மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபினால் மூடிக்கொள்வீராக. நாட்கள் எங்களுக்கு கொண்டு யாரெல்லாம் பிசாசில் பிடிந்தும் கொள்ளை வியாதிருந்தும் கேன்சர் இருந்தும் குணமாக்க சித்தமா இருக்கிறீரோ